வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் வென்று காட்டுவோம் என உளமாற உறுதியேற்கிறோம். எம்ஜிஆர் நினைவு நாளில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் உறுதி. தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாளில் அரசியல் கட்சியினர் அஞ்சலி. சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என விஜய் உறுதி. சட்டசபை தேர்தலில் மதுரையில் அதிக தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டம். திமுகவின் முடிவால் கூட்டணி கட்சியினரிடையே குழப்பம். தோவாலை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து குறைவினால் பூக்கள் விலை உயர்ந்துள்ளதாக தகவல். கேரளாவில் தீவிரமாக பரவி வரும் பறவை காய்ச்சல். கோழி வாத்துகளை மொத்தமாக அழிக்கும் கால்நடை பராமரிப்பு துறை. கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நள்ளிரவு நேரத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் வழிபாடு. இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்காள், என்ன பயத்ததோ சால்வு. திருக்குறளை மேற்கோள் காட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறிய முதல்வர் ஸ்டாலின். சட்டசபை தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராகும் முதல்வர் ரங்கசாமி. விரைவில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் தரப்படும் என உறுதி. வாழ்விழந்த விவசாயிகளின் வயிற்றில் திமுக அரசு அடிக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் தர அரசு திட்டம். விரைவில் டோக்கன்கள் தர முடிவு. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அன்புமணி வலியுறுத்தல். ஜனவரி 29ஆம் தேதி பாமக சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சுற்றிச் சுழன்று தேர்தல் பணியாற்றி சட்டமன்ற தேர்தலில் வென்று காட்டுவோம் என உளமாற உறுதியேற்கிறோம் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மலர் அஞ்சலி செலுத்திய பின்னர் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அப்போது ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொற்கால ஆட்சியை தந்தவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அதிமுகவை நம் உயிரினும் மேலாக கருதி எந்நாளும் காப்போம் என உளமாற உறுதி ஏற்கிறோம் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தாவேக்க தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக நீதியின் முன்னோடி, சமூகத்தில் புரையோடி போயிருந்த மூட நம்பிக்கைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தகர்த்தெறிய போராடிய பகுத்தறிவு போராளி என்று குறிப்பிட்டுள்ளார். எமது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளில் அவரின் திருவுருவப் படத்திற்கு எமது அலுவலகத்தில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினேன் என்று பதிவிட்டுள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய சமத்துவ பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாடே பாராட்டும் போராளியான ராமதாஸை அன்புமணி கொச்சைப்படுத்தி வருகிறார் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, பாமகவில் அன்புமணிக்கு தலைவர் மற்றும் அமைச்சர் பதவி கொடுத்து ஆனந்த கண்ணீர் வடித்த ராமதாஸின் கண்கள் இன்று வேதனை கண்ணீர் வடிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட நேற்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தை பார்வையிட பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் மாணவ மாணவியருக்கு 5 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை அருங்காட்சியகம் செயல்படும் எனவும் மாலை 6 மணிக்கு மேல் நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பருத்தி, பட்டு உள்ளிட்ட ஆடை ரகங்கள் விற்பனையின்றி தேக்கமடைந்துள்ளதால் தற்போது அவற்றை 30% தள்ளுபடியில் விற்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. அண்ணா சாலையில் உள்ள கோலம் கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் பிற மாநிலங்களின் ஆடை ரகங்கள் மட்டும் அடங்கிய ஹேண்ட்லூம் ஆஃப் இந்தியா என்ற தனி விற்பனை பிரிவு செயல்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆடையின் தனித்துவமும் அதை பயன்படுத்தும் விதம் உள்ளிட்ட தகவல்கள் தெரிவதில்லை. அதனால் வாடிக்கையாளர்கள் வெளி மாநில ஆடை ரகங்களை வாங்க ஆர்வம் காட்டாமல் திரும்பி சென்று விடுவதால் ஆடைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தோவாலை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 5000 ரூபாயாகவும் பிச்சிப்பூ 2500 ரூபாய் எனவும் கடுமையாக விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் மிகப்பெரிய மலர் சந்தையான குமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் பூக்கள் தோவாலை மலர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக பூக்களின் வரத்து குறைவு காரணமாகவும் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு காரணமாகவும் குமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தை ஆளும் திமுகவும் வாக்காளர்களை கவர கரன்சி திட்டங்களை செயல்படுத்த தயாராகி வருகின்றனர். விடுபட்ட மகளிரில் 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையை அண்மையில் வங்கிக் கணக்கில் வரவு வைத்த திமுக அரசு அடுத்ததாக இந்த பொங்கலுக்கு குடும்ப அட்டை தவறாமல் 3000 ரூபாய் பரிசு கொடுக்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் நிலவரத்தை பொறுத்து இது 5000 வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் கடந்த முறை திமுக மதுரை வடக்கு, மேற்கு, கிழக்கு, மத்தி, திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டது. மதுரை தெற்கு தொகுதி மதிமுகவிற்கும், திருப்பரங்குன்றம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும், மேலும் காங்கிரசிற்கும் ஒதுக்கப்பட்டன. இதில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட திருப்பரங்குன்றம், மேலூர் தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. மதுரை தெற்கு தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் திமுகவின் திட்டத்தால் கூட்டணி கட்சியினர் கலக்கமடைந்துள்ளனர். தனுஷ்கோடி பகுதியில் அரிச்சல் முனை கடல் பகுதியில் காணப்படும் மணல் திட்டுக்கள் பகுதியில் ஏராளமான கடல் புறாக்கள் பறந்து சென்று இளைப்பாறி வருகின்றனர். டிட்வா புயல் காரணமாக அரிச்சல் முனை பகுதியில் புதிய மணல் திட்டுக்கள் உருவாகியுள்ளது. சாலை வளைவில் நின்று பார்த்தாலே கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கடலின் நடுவே அந்த மணல் திட்டுக்கள் தெளிவாக தெரிகின்றன. இந்த மணல் திட்டுக்களில் ஆயிரக்கணக்கான கடல் காவா என்று சொல்லக்கூடிய கடல் புறாக்கள் குவிந்துள்ளன. கடலின் மேற்பரப்பில் கூட்டமாக ஒரே நேரத்தில் பறந்துவிட்டு மீண்டும் மணல் திட்டுக்களில் ஒரே நேரத்தில் அமர்ந்து இளைப்பாறுவதை சாலையில் நின்றபடி சுற்றுலா பயணிகள் பலர் பார்த்து ரசிக்கின்றனர். கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் பாதிப்பு உள்ள பகுதிகளில் கோழி, காடை இறைச்சி, முட்டை ஆகியவை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள், வாத்துகள் மற்றும் காடைகளை மொத்தமாக அழிக்க கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. கேரளாவில் ஆலப்புழை, கோட்டயம் மாவட்டங்களில் கோழிகள், வாத்துகளில் பறவை காய்ச்சல் பரவியிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இயேசுபிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு நேரங்களில் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிகளில் பங்கேற்ற கிறிஸ்துவ மக்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் தமிழகத்திலும் கேரளாவிலும் வீட்டின் கூரைகளில் நட்சத்திர வடிவ காகித விளக்குகளால் அலங்கரித்துள்ள மக்கள் கிறிஸ்துமஸ் மரம் வைத்தும் குடில்கள் அமைத்தும் கொண்டாடி வருகின்றனர். அன்புக்கும் பொறுமைக்கும் கருணைக்கும் உலகம் முழுக்க அடையாளமாக திகழும் இயேசுநாதர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்திடும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக அரசு என்றுமே சிறுபான்மையின மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் இருக்கும் எனவும் அவர்களின் தேவைகளை தீர்த்து வைக்கும் அரசாக திமுக அரசு விளங்கி வருவதாகவும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின்படிதான் என்றுமே இந்த ஆட்சி தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். அதோடு இயேசுபிரான் காட்டிய அன்பு வழி மற்றும் சகோதரத்துவம் ஆகிய நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். சனாதன தர்மத்தை வேரோடு அழிப்பேன் என்று கூறி முருகனின் வேலை கையில் பிடித்து ஓட்டு அரசியல் செய்கிறார் திருமாவளவன் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பாஜக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதி என்ற பெயரால் தமிழ் சமுதாயத்தை தேர்தல் கலெக்ஷன் அரசியலுக்காக குத்தி கிழித்து சீரழித்துக் கொண்டிருக்கும் திருமாவளவன் இனி வேல் பிடித்து வீதி வீதியாக திரிந்தாலும், அழகு குத்தி ஆர்ப்பரித்தாலும், காவடி தூக்கி கர்ஜித்தாலும் தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் பாஜக தெரிவித்துள்ளது. பாசிச கொள்கையிலும் அதிகார திமிரிலும் மூழ்கி திளைக்கும் திமுக ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதி கண்கள் மூடிவிட்டன. பெரியாராவது திமுக ஆட்சியாளர்களின் சமூக நீதி கண்களை திறக்கட்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் 1365 நாட்களாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விஷயத்தில் அசைந்து கொடுக்க திமுக அரசு மறுப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதனால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி
ஜனவரி 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை இணைந்து எதிர்கொள்ளப் போவதாக சிவசேனா, மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா ஆகியவை கூட்டாக அறிவித்துள்ளன. மும்பையில் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். பாஜகவில் நடப்பதை பார்க்க சகிக்க முடியாதவர்களும் எங்களுடன் வரலாம் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கலுக்குள் இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்படும். கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு முதல் தவணையும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும் பொங்கலுக்குள் தரப்படும் என அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதாக பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு குழுவை அமைத்துள்ளோம் எனவும், தேர்தல் வந்துவிட்டாலும் தேர்வு குழு மூலம் பணிக்கான தேர்வு நடத்தி பணிகளை நிரப்புவோம் எனவும் ரங்கசாமி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் தரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரிசு தொகுப்புகளை பெறுவதற்கான டோக்கன் விரைவில் தரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் தரப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் அரசு செவிசாய்க்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டிட்வா புயலால் பாதிப்படைந்த அனைத்து டெல்டா விவசாயிகளுக்கும் பல வாரங்களாகியும் திமுக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை எனவும், பழுதடைந்த அரசு தானிய கிடங்குகளாலும் கொள்முதல் செய்வதில் அரசு காட்டிய அலட்சியத்தாலும் தான் பல டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைப்பு கட்டி போயிருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நானும் டெல்டாக்காரன் என மேடையில் முழங்குவதை விட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கி விவசாயிகளின் துயரத்தை துடைப்பதுதான் சாலச் சிறந்தது எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.